இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவ வார்த்தையிலே வளரவும், தேவ வார்த்தையின்படி வாழவும் நாம் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வாராக. அதே கல்லறை தோட்டத்திலே நாம் நிற்போம். தேடி வந்தவர் முன்பாக நின்றாலும் அவரை தெரியாத அளவிற்கு அவருடைய வேதனை, அவருடைய வருத்தம், அவருடைய கண்ணீர் அவருடைய கண்களை மறைத்தது, அவருடைய இருதயத்தை மறைத்தது. இயேசு அவளுக்கு முன்பாக இருந்தாலும், இயேசு அவளுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் மரியாளால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை. ஏன்? அவளுடைய கண்ணீர் அவளுடைய கண்களை மாத்திரமல்ல, அவளுடைய இருதயத்தையும் மூடிவிட்டது. இந்த காலை வேளையில் அது மரியாளுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் தான். பிரச்சனைகள் பெரிசாய் தோன்றுகின்ற பொழுது தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி, தன்னுடைய முன்குறித்த அந்த நேரத்தின்படி அதை நிறைவேற்ற நினைக்கின்ற பொழுது, தாமதமாகின்ற பொழுது, தேவன் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இல்லை. எங்கே போயிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு உதவுவதற்கு பதிலாக நீர் எங்கிருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே எனக்கு அருமையானவர்களே, அன்று அழுது கொண்டிருக்கிற மரியாளை பார்த்து மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்ததான கர்த்தர் இன்று உன் கண்கள் திறக்கும்படியாக, நீ அவரை பார்க்கும்படியாக, அவர் உனக்கு வைத்திருக்கிறதான காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக இன்று உன் பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார். மரியாளே என்று அன்று அழைத்தவர் இன்று கவலையோடு, வேதனையோடு, கர்த்தர் இருக்கிறதையே மறந்து, கவலைகளால் நிறைந்து, அவரை அடையாளம் காண முடியாமல் நிற்கிற உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், மரியாளே என்று சொல்லி அழைக்கிறார். எனவே உன் கண்ணீர் கர்த்தரை காண முடியாதபடி தடையாக இருக்க வேண்டாம். உன்னுடைய தோல்விகள் கர்த்தரை காண முடியாதபடி தடையாக இருக்க வேண்டாம். வெற்றி கர்த்தர் உன் அருகிலே இருக்கின்றார். கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எனவே தைரியத்தோடு கூட அவர் கூப்பிட்டு விட்டார் அல்லவா, அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்ய புறப்பட்டு போகலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு மாற்றமான நாளாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.